விசேஷம். Hallelujah, glory to God. 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 1:11. சீக்கிரமா எடுத்து வாசிங்க. அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புத்தகத்தில் எழுதி. நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் என்று ஒரு சத்தம் கேட்டது என்று யோவான் அப்போஸ்தலன் சொல்கிறார். Hallelujah. Please read it in English. Saying, I am the Alpha and the Omega, the beginning and the end. Hallelujah. Praise the Lord. Glory to God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் துவக்கமும் அல்பாவும் ஒமேகாவும், அப்புறம் எப்படி இருக்கிறார்? துவக்கமும் முடிவுமாய் இருக்கிறேன். 8ஆம் வசனத்துல ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். துவக்கமும் அவர்தான், முடிவும் இயேசுதான். ஹல்லேலூயா. துவக்கமும் இயேசுதான், முடிவும் இயேசுதான். இந்த உலகத்தின் துவக்கமும் அவர்தான், உலகத்தின் முடிவும் அவர்தான். ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் எல்லாவற்றிலும் துவக்கமும் அவர்தான், முடிவும் அவர்தான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அவர் எப்படி அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறார் என்று நான் சொல்லி பார்க்கும்போது ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்லி கடந்து செல்ல தேவன் கிருபை செய்வாராக. 3 காரியத்தை நம்ம பார்க்கலாம். ரட்சிப்பிலே அவர் துவக்கமும் முடிவுமா இருக்கிறார். விசுவாசத்திலே அவர் துவக்கமும் முடியுமா இருக்கிறார். நற்கிரியைகளிலே அவர் துவக்கமும் முடியுமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்கள், எடுத்து வாசிப்போம் என்று சொன்னார். எபிரேயர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். Praise the Lord, glory to God. சீக்கிரமா வாசிங்க. நான் சுருக்கமா சொல்றது தான் ஏற்கனவே முன்னாடி சொல்லிட்டேன். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க சீக்கிரமா. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது. அவருக்கு ஏற்றதா இந்த ரட்சிப்பின் அதிபதி என்று சொல்லப்படுகிறது. ஆங்கிலத்தில் வாசிங்க. For it is fitting for him, to him all things, by whom all things are, in bringing many sons to glory, to make perfect, to make the captain of their salvation. Yes, to make the captain of the salvation perfect through suffering. Yes, captain of the salvation perfect through sufferings. Hallelujah. Another version, author of the salvation irukka. To make the captain of the salvation. Hallelujah. ரட்சிப்பின் அதிபதி அவர்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆமென். அது மாத்திரமல்ல, எபேசியர் நமக்கு தெரியும் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் எப்படி ரட்சிப்பு ஆரம்பிக்கிறது என்று சொல்லி நமக்கு தெரியும். வாசியுங்கள். எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. ரோமர் 10:9-10 சொல்கிறது. வாசிங்க. ரோமர் 10:9. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ வாயினாலே அறிக்கையிட்டு இருதயத்திலே விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். இயேசுவை கவனிங்க. ரட்சிப்பு என்றால் என்ன? இயேசுவை வாயினால அறிக்கையிட்டு, இயேசுவே தெய்வமே, எப்படி வெறும் வாயின் அறிக்கையில, இருதயத்துல அவரை விசுவாசித்து, தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார். இயேசு எனக்காக ரத்தம் சிந்தி மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், பிதாவாகிய தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று அந்த இயேசுவை உன் வாயினால் அறிக்கையிட்டால் அதுதான் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்றால் விடுதலை. பிசாசிலிருந்து, பேரிலிருந்து, உலகத்திலிருந்து, சாபங்களிலிருந்து விடுதலையாக்கி இயேசு உன்னை தமக்கென்று சொந்தமாக மீட்டுக் கொள்ளுகிற அனுபவம் தான் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. இதை நாமிலே ஆரம்பிக்கிறவர் அவர்தான். ஆமென். ரட்சிப்பின் அதிபதி, he is the author, he is the captain of our salvation. Hallelujah. ஆகையால் இது உங்களால் உண்டானது அல்ல. It's not of you. எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. Hallelujah, glory to God. 8வது வசனத்திலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல. Hallelujah. கொலோசியர் புஸ்தகத்திலும் 2ஆம் அதிகாரத்திலும் நாம் பார்க்கிறோம். Hallelujah, glory to God. Hallelujah, praise be to Jesus. தீத்துவின் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல நினைக்கிறாங்க, நாம் பார்க்கிறோம், உங்களுடைய கிரியைகளினாலே நீங்கள் ரட்சிக்கப்படாமல் என்று அங்க நாம் பார்க்கிறோம். Hallelujah. வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால்
தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம், நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், நம்முடைய நீதியின் கிரியையினாலே அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதனாலும் நம்மை ரட்சித்தார். ஹல்லேலூயா. நம்முடைய கிரியைகளினாலே ஏதோ உங்கள்கிட்ட நல்ல குணம் இருக்கிறதுனால ரட்சிக்கல, அவருடைய கிருபையினாலே, இரக்கத்தினாலே, தயவினாலே, பிச்சையாக இரக்கமாக கர்த்தர் நம்மை ரட்சித்தார், ரட்சிப்பை ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. எங்கோ இந்த நம்மை அழைத்து வந்து எல்லாத்திலிருந்து விடுதலையாக்கி தம்முடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு இருளில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளி நடத்துக்கு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 25 வாசியுங்கள். அந்த ரட்சிப்பை ஆரம்பித்தவர் என்ன செய்கிறார்? மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக. எபிரேயர் 7:25, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறபடியால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்காரா? இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 முற்றும் முடிய உன்னை ரட்சிக்க அவர் வல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு. ஏன் அவர் ரட்சிக்க வல்லவர்? அவர் மூலமாய் நான் தேவனிடத்தில் போகிறபடினாலே நமக்காக எப்பொழுதும் வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர். ஆகையால் ஆமென், எப்பொழுதும் நமக்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நடுவுல ஒரு வேலை இருக்குது. அது என்ன வேலை? பிலிப்பியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம், உன் ரட்சிப்பு நிறைவேற நீ பிரயாசப்படணும். ஹல்லேலூயா. பயத்தோட நடுக்கத்தோட ஜீவிக்கணும். நான் என் இஷ்டப்படி ஜீவிப்பேன், அவர் முற்ற முடிய என்னை ரட்சிப்பார் என்று சொன்னால் அதுவும் ஆகாது. ஆமென். உன் ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்? பயத்தோடு நடுக்கத்தோடு பிரயாசப்படு. கேட்கிறீங்களா? ஹல்லேலூயா. நீ பயத்தோட நடுக்கத்தோடு இருந்தா அவர் உன் ரட்சிப்பு முற்றுமுடிய ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். உனக்காக பிதாவின் இடத்துல எப்பொழுதும் வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். அதனால்தான் யோபு சொன்னார், பழைய ஏற்பாட்டிலே சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவனுக்கு எதிர்மறையாக என்ன சூழ்நிலை வந்தாலும் யோபுவோட அறிக்கை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தோல் முதலானவைகள் அழுகி போனாலும், ஹல்லேலூயா, glory to God, என் கண்களே, என் சொந்த கண்களே அவரை காணும். ஹல்லேலூயா. ரட்சிப்பை துவக்குகிறவரும் அவர்தான், ரட்சிப்பை முட்டிக்கிறவரும் இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. But you have to do your homework by working hard. Hallelujah. Your salvation with fear and trembling. உன் விசுவாசத்தை பயத்தோடும் ரட்சிப்பை பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாசப்பட்டு பூரணத்துக்குள்ளே நடத்த வேண்டியது உங்கள் மேல் விழுந்த கடமை. அப்பொழுது அவர் முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவர். Amen. He is such a faithful God. உனக்காக பிதாவினிடத்தில் எப்பொழுதும் வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் உயிரோடு இருக்கிறவர். மறந்து போகாது. Amen. Hallelujah. பாதி வழியில கையை விடுகிறவர் அல்ல, பாதி வழியில உன்னை விட்டு விடுகிறவர் அல்ல, முடிவு பரியந்தம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாது. அடுத்து நம்ம தெரிந்த வசனம் வாசிங்க. எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் சுற்றி நெருங்கி நிற்க பாவத்தையும் தள்ளிவிடு. செய்ய வேண்டியதுதான். பாரமான யாவற்றும். இந்த வாரங்கள் என்ன செய்கிறது? நம்முடைய இருதயத்தை, நம்முடைய கண்களை, நம்முடைய ஆவியை, நம்முடைய சிந்தையெல்லாம் இட் இஸ் ஈட்டிங் அஸ் அப். அப்படிதான் என் ஆவியில ஒண்ணுது. அது ஆளுக செய்யல, அது நம்மளை பட்சித்து போடுது. அப்பதான் யோசித்து, எவ்வளவு கண்களை நீங்க பயன்படுத்துறீங்களோ அவ்வளவு கண்களை பட்சித்து போடும். சாதாரண காரியம் தான். அப்ப எப்பவுமே கண்ணை மூடிட்டே இருக்கலாமா? அதுதான் அதிகமா நீ ஜெபத்துல கண்ணை மூடுனா
அதிகமா ஹல்லேலூயா ஆவிக்குரிய கண்கள் உனக்கு திறந்திருக்கும். ஆமென். அதிகமா நீ ஜெபத்துல கண்ணை மூடாம உலகத்துக்கு கண்ணை திறந்தனா அதிகமா ஆவிக்குரிய கண்ணு மூடப்பட்டிருக்கும். இதுதான் ரகசியம். இவன் உனக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப் திறக்கணுமா, அதிகமா கண்ணை மூடு ஜெபத்துல, ஆவிக்குரிய கண்ணு திறக்கும். அதிகமா உலகத்துக்கு கண்ணை திறந்தனா ஆவிக்குரிய கண்ணு மூடப்பட்டு இயேசுவை அறிந்து கொள்ள முடியாது. Amen. This is the secret. வேலை உலக வேலையா எல்லாம் கடமைக்காக செய்து போடும். சூழ்ந்திருக்கிற பாரத்தை என்ன செய், வரதான் செய்ய, தள்ளிடு தள்ளிடு தள்ளி விடு. அது உன் மேல ஏறி உட்கார்ந்து உன்னை தின்று போட விடாது. இட்ஸ் ஈட்டிங் அப் யுவர் மைண்ட், யுவர் ஸ்பிரிட். எல்லாத்தையும் படிச்சுட்டு சாப்பிட்டுருது. அதெல்லாம் வைரஸ் மாதிரி. இயேசுவோட ஐக்கியப்படலாம் அப்படின்னா பிளாங்கா இருக்கு, எம்டியா இருக்கு. தீர்மானம் பண்ணு இல்லை ஹல்லேலூயா என்று சொல்லி தேவனோடு உள்ள ஐக்கியத்தை நான் புதுப்பிக்க போகிறேன். ஆமென். சூழ்ந்திருக்கிற பாரம், நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளி விட்ட பிறகு என்ன செய்யணுமா, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்து, அதாவது தேவையில்லாத காரியங்கள்ல மனதை செலுத்துறது பாவம் இல்லை, சாதாரண உலக காரியங்கள் அதிகமாக give ourselves, our heart, our spirit. அப்போ இயேசுக்கு அங்க இடம் இல்லாம வாயினால இயேசுவை தேடுறோம், கடமைக்காக ஜெபம், கடமைக்காக வேதம். It is utter waste. Amen. ஆனால் உலக காரியம், உலக பொறுப்பை எல்லாம் கடமைக்காக செய்து கர்த்தரை இருதயத்திலும் சிந்தையிலும் ஆவியிலும் நிறைத்து, லார்ட் யூ ஃபில் மீ, ஃபில் மீ தான் சொல்லிட்டு, யூ ஃபில் மீ. உலகம் ஊழியம் தான், ஊழியன்ற பேர்ல ஊழியம் செய்யறேன், பிரசங்கம் பண்றேன், செபிக்கிறேன், அது கூட நம்மளை எம்டி ஆக்கிடும். Amen. பர்சனலாக தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. நம்முடைய கண்களை அவர் நிரப்பியிருக்க வேண்டும், நம்முடைய சிந்தை அவர் நிரப்பியிருக்க வேண்டும், நம்முடைய ஆவி அவர் நிரப்பியிருக்க வேண்டும், நம்முடைய செய்கைகளை இயேசு நிரப்பியிருக்க வேண்டும். ஆமென். அதுக்குள் இருந்து கடமைகளை செய்யுங்க. யூஆர் சேஃப். ஹல்லேலூயா. கர்த்தரை விட்டு வெளியே ஓடி போய் செய்யாதபடிக்கு தேவன் காப்பாராக. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கு. நல்லா கவனிக்கிறேன். யோசித்து பார்த்தேன். விசுவாசம் faith 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 என்று சொல்லுகிறோம். நாமவே ஒரு விசுவாசம், ஒரு காரியத்துல விசுவாசிக்கிறேன்னு சொன்னா அதை துவக்கிறவரும் அதுதான். ஏதாவது ஒரு காரியத்துல நம்ப முடியாத செய்கை, நம்முடைய புத்தி, மனுஷ புத்திக்கு எட்டாத அப்பாற்பட்ட காரியங்கள் நமக்கு தேவையானால் அதை குறித்த விசுவாசத்தை அவரே நமக்குள்ள ஆரம்பிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. என் தேவனால் எல்லாம் கூடும் ஒரு சத்தம் வரும். ஆமென். அந்த விசுவாசத்தை அவர் ஆரம்பிச்சோன்னா கப்புன்னு அதை முடிச்சுக்கணும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்துல உறுதியா இரு, அசைக்கப்படாம இரு. அதுக்கு விகற்பமான பாதகமான சூழ்நிலை, பாதகமான சூழ்நிலையை சாதகமாக பார்த்திடு, இல்லாத சூழ்நிலையை இருப்பதாக கண்டிடு. இதுதானே நல்ல விசுவாசம், பதறாதே அந்த விசுவாசம். ஹல்லேலூயா. பாதகமான சூழ்நிலை எது வந்தாலும் சரி, எனக்குள்ளே ஒரு சத்தம் விசுவாசத்தை துவக்கி இருக்கிறார், என் தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்துல உறுதியா இருக்க இருக்க அந்த விசுவாசத்தை ஜெயமாக முடித்து உனக்கு பலனையும் கட்டளையிடுவா. ஆமென். கடந்த வாரம் யூத் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஒரு பரீட்சையில ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கப்பட்டது. என்ன? மார்க்கு சுவிசேஷமா 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். என்ன வசனம்? விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ, முதலாவது விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ, முதலாவது. இரண்டாவது, அவைகளை பெற்றுக்கொள்வோம். விசுவாசிக்க வேண்டும் அல்ல, பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆமென். மூன்றாவது, பெற்றுக்கொள்வீர்கள். அவ்வளவுதான். சோ சிம்பிள். ஆமென். எல்லாம் நாம் என்ன செய்வோம்? ஜெபிப்போம், ஜெபிச்சு விட்டுடுவோம். கடமைக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் எப்படி ஜெபிக்கணும்? விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ, முதல்ல கேட்கணும். இரண்டாவது, கேட்டதை பெற்றுக்கொள்வோம் என்று வெறும் விசுவாசிக்கிறது இல்ல, கேட்டதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்க வேண்டும். இவன் மூன்றாவது, பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. அதான் விசுவாசத்தின் துவக்கம், முடிவு. நடுவுல நாம செய்ய வேண்டியது கேட்டதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்க வேண்டும். சொல்லுங்க. நீங்க இப்ப பார்க்கலாம். உங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்லுங்க. கேட்டவங்க சொல்லுங்க. ஜெபத்தில் விசுவாசத்தோடு எவைகளை கேட்பீர்களோ, அது முக்கியம். எப்படி ஜெபிக்கணும்? விசுவாசத்தோடு ஜெபத்துல நீங்க எவைகளை கேட்பீர்களோ அது உங்க வேலை. இரண்டாவது என்ன வேலை? கேட்டு முடிச்ச பிறகு நான் என்ன கேட்டனோ அதை பெற்றுக்கொள்ளுவேன்.
என்று விசுவாசிக்க வேண்டும். நான் கேட்டதை பெற்றுக்கொள்ள போறேன், ஒரு பார்சல் கொரியர் வர என்று விசுவாசித்து அந்த எக்ஸசைஸ் ஆவியில செய்யணும். செய்யும் போதுதான் நிச்சயமாகவே பலனை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இந்த பரீட்சை, இந்த எக்ஸசைஸ், இந்த பயிற்சியில், அதாவது பயிற்சிக்கு போய் பரீட்சை இந்த பயிற்சியை செய்யாம எதை ஒன்றும் பெற்றுக்கொள்ளலாம்னு எதிர்பார்க்கவே முடியாது. வேதம் சொல்லுதில்ல, எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாது இருப்பானாக. அப்படின்னா எங்க இருக்கிறது? இருமணம் உள்ளவன் தான். 7:1 இருமணம் உள்ளவன் அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அப்படிப்பட்ட மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன்? இருமணம் உள்ளவன். அடுத்தது முந்தின வசனம், சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். சந்தேகப்பட்டாலே போச்சு, காற்று அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாது இருப்பானாக. அல்லேலூயா. ரொம்ப சந்தேகத்தோட கேட்டு முடிச்சிட்டு அவிசுவாசம் அவநம்பிக்கையா இருந்தா ஒன்றையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். தேவன் ஒருவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நீ அப்படி விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசத்தை அவர் முடித்து கொடுப்பார், நிறைவேற்றி கொடுப்பார். அல்லேலூயா. பெற்றுக்கொள்ளும்படி செய்வார். ஆமென். இடையில செய்ய வேண்டிய வேலை ரொம்ப முக்கியம். துவக்கம் அவர்தான், முடிவும் அவர்தான். இடையில நீ என்ன செய்து கொண்டிருக்க வேண்டும்? ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவது போல விசுவாசத்துல உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நிறைய காரியங்கள் அதை பத்தி சொல்லலாம், நேரம் இல்லை. இயேசு கிறிஸ்து எப்படிலாம் செய்தார்? குருடர் பார்வையடைந்து சொல்றாரு, நான் இந்த செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா? துவக்கி விடுறாரு. ஆமென். ஆமாண்டவரே, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. விசுவாசத்தை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டாரு. அடுத்தது அவன் சொல்றான், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தை தொடர்கிறான். அல்லேலூயா. உடனே அவர் கண்களை குணமாக்கி பார்வையடையும்படிக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சுருக்கமா தான் சொல்லிட்டு போறேன். ஆகையினால துவக்கம் அவர்தான், முடிவும் அவர்தான். இடையிலே கிரியை செய்ய வேண்டியது, இடையிலே அதுல உறுதியா இருக்க வேண்டியது நம்முடைய வேலை. அல்லேலூயா. விசுவாசத்துல உறுதியா இருந்து பெற்றுக்கொள். பிசாசுக்கு எதிர்த்து நில். உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில். இடையில அவன் தான் வருவான் டிஸ்டர்ப் பண்றதுக்கு. ஆகையால் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவையே நோக்கி கொண்டு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடு. அல்லேலூயா. யோபுவோட விசுவாசம் பாருங்க, அதான் சொல்ல வந்தேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் செத்து போன பிறகும் என் நம்பிக்கை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்றார். அவர் பேரில் நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கட்டும். பிலிப்பியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். அல்லேலூயா. 5வது வசனம் வாசிங்க. பிலிப்பியன்ஸ் 1:5. உங்களின் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவோம் என்று நம்பி. அல்லேலூயா. ஆங்கிலத்தில் வாசிங்க. He who என்ன பண்றீங்கம்மா? Being confident of this very thing, that he who has begun a good work, he who has begun a good work in you will complete it until the day of Jesus Christ. இந்த நாள்ல பார்த்தோம் இல்ல, கர்த்தருடைய நாள், இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார். உன்னிலே நற்கிரியை ஆரம்பித்த தேவன். அல்லேலூயா. பாதி வழியில கைவிட மாட்டார். அல்லேலூயா. அந்த நற்கிரியையில பெருக செய்வார். அல்லேலூயா. ஆகையால் உங்களிலே நற்கிரியை தொடங்கினவர் அது இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பு. அல்லேலூயா. குட் வர்க்ஸ் நமக்கு தெரியும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் தான் நற்கிரியை செய்யும்படிக்கு அவர் எபேசியர் புஸ்தகம், ஓ ஹல்லேலூயா, glory to God, 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.
ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகள் ஆயத்தம் பண்ணினார். நற்கிரியை செய்யும்படிக்கு தான் தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இடைப்பட்ட காலம் என்ன? நற்கிரியை ஆரம்பிச்சு விட்டாரு. கவனிங்க, நம்மள நற்கிரியை தொடங்கினவர் அவர் முடிப்பார். நடுவில் நாம என்ன செய்யணும்? நற்கிரியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். எதற்கு? போஸ்டர் போடுறதுக்கா? டிவியில பிரசங்கம் பண்றதுக்கா? அல்லது தனக்கு புகழையும் பெருமையும் தேடிக்கொள்வதற்கா? வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:38, நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் இயேசு கிறிஸ்து சுற்றி திரிந்தார். எவ்வளவு நடந்திருப்பா தெரியுமா? அந்த கால்கள் எவ்வளவாய் நடை செய்திருக்கும், நடந்திருக்கும். யோசித்து பார்த்தீங்களா? கொஞ்சம் கூட ஓய்வில்லை. நாம் எழுந்திருங்கள், அடுத்த கிராமங்களுக்கு போகணும், அடுத்த பட்டணங்களுக்கு போகணும் என்று சொல்லி I was keeping himself very busy. At the same time he was always having his communion with God the Father. அவர்தான் ஜெபித்தார், அதிகாலையில் ஜெபித்தார். பகலெல்லாம் கிராமமாய் பட்டணமாய் கடந்து சென்று நடந்து சென்று அவர் ஊழியங்களை செய்தார், நற்கிரியைகளை செய்தார். நற்கிரியைகளை தொடங்கினவர் அந்த நாள் பரியந்த முடிய அவர் நடத்துகிற உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். இடைப்பட்ட கால நற்கிரியைகளில் நீங்கள் பெருகிறவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. ஆமென். நாளுக்கு நாள் நம்மள நற்கிரியைகள் பெருக வேண்டும். அந்த ஸ்திரீ வெள்ளைக்கால் பரணியை உடைத்து தேசுவின் பாதத்துல ஊற்றின உடனே இந்த வீண் செலவு எண்ணத்துக்குன்னு முறுமுறுக்குது ஒரு கூட்டம். ஹல்லேலூயா. இயேசு அதை பார்த்து சொல்றாரு, இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். உலக பார்வைக்கு வீண் செலவு, கர்த்தருடைய பார்வைக்கு அது மனதார செய்யும் போது, மனப்பூர்வமாய் கர்த்தருக்காக செய்யும் போது கர்த்தருடைய பார்வையில் அது நற்கிரியை. விலையேற பெற்றதை பெஸ்டை கர்த்தருக்கு கொடுக்கணும். யுவர் கால்குலேட்டர் மைண்ட், யுவர் 1+1 2 இதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல 0. ஹல்லேலூயா. உலக பார்வையில நீ ஞானியை போல நடிக்கலாம், ஞானியை போல இருக்கலாம். கர்த்தருடைய பார்வையில நம்பர் 1 முட்டாள்கள். உலக ஞானத்தை பயன்படுத்துவாங்க. உலக ஞானம் தேவனுக்கு பைத்தியம், தேவ ஞானம் உலகத்துக்கு பைத்தியம். ஹல்லேலூயா. ஆக மொத்தம் ஏதோ ஒரு பைத்தியம். நீ எந்த பைத்தியம்? ஹல்லேலூயா. தேவனுக்கு பைத்தியமா? உலகத்துக்கு பைத்தியமா? எதுக்கு பைத்தியம்? எந்த பைத்தியம்? நற்கிரியை இயேசுவின் இருதயத்தின்படி மனதின்படி நற்கிரியை செய்தால் உலகத்துக்கு பைத்தியம், வீண் செலவு. ஹல்லேலூயா. உனக்கு எந்த பைத்தியம் பிடிச்சிருக்கு? Praise the Lord, glory to God. நற்கிரியை செய்யும் போது தேவஜனமே 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். நற்கிரியைகளில் நீங்கள் பெருகிறவர்களாக இருக்கும்படிக்கு சகல கிருபையும் பொறுகிற தேவன் தாமே உங்களை நற்கிரியைகளை பெருக செய்வாராக. அப்படின்னு இருக்கு. வாசிங்க. 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வருவார். கிருபை வேணும்ன்றாரு. எதுக்கு தெரியுமா கிருபை வேணும்னு கேட்கிறியே? எப்போ தெரியுமா தேவன் கிருபையை பெருக செய்வார்? ஹல்லேலூயா. சொல்லுங்க. தொட்டதெல்லாம் துலங்கும், தொட்டதெல்லாம் விளங்கும். எது தொட்டாலும் விளங்கவே விளங்காது, எல்லாம் சைஃபர். ஏன்? கிருபை யாருக்கு கொடுக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். He is able to increase all. வாசிக்கமா அந்த பகுதியை. God is able to make all grace abound. That you all grace. He is able to make all grace abound. That you always have all sufficiency. Yes, that you always have all sufficiency in all things. In all things may have an abundance for every good work. Yes, may have an abundance. நற்கிரியை செய்கிறதுக்கு நான் சும்மாலாம் இருக்க மாட்டாரு. யாருக்கு கிருபை கொடுப்பாருன்னா, யார் இவங்க நற்கிரியை செய்வாங்க, அந்த நற்கிரியை பெருக செய்யலாம். அது பெருக செய்யறதுக்கு கிருபை வேணும். அவங்களுக்கு தான் கிருபையை பெருக செய்வார்.
Hallelujah. You can't dodge God. அதனால கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவர்களே அநேகத்தில் அதிகாரி. கொஞ்சம் கொடுத்து பார்ப்பார், அதுல உண்மையா இருந்தா அதிகமா கொடுப்பார், அதுல உண்மையா இருந்தா இன்னும் அதிகமா. அப்படித்தான் பெருகும் கிருபை. ஹல்லேலூயா. நீ நற்கிரியை ஒழுங்கா செஞ்சனா உனக்கு கிருபை பெருகிட்டே போகும். கொடுத்த கிருபையை போக்கடிச்சுட்டு உனக்காக பயன்படுத்தினா அது ஸ்டாப் ஆயிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் நற்கிரியை செய்ய, கிரியை பெருக செய்ய வல்லவராகிய தேவன் அவர் என்ன செய்கிறாராம்? உங்கள் சகலவித கிருபையையும் பெருக செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். சகல நற்கிரியைகளை பெருகிறவர்களாக இருக்கும்படி, நீங்க நற்கிரியைகளை பெருகிறவர்களாக, for you to abound in all good works, God is able to make you to abound in His grace also. Hallelujah. ஆகையினால நல்லா கவனிங்க, இந்த நற்கிரியை தொடங்கின தேவன் அந்த நற்கிரியை பூரணமாய் முடிப்பார். எப்போ முடிக்கிறார் வாஸ்து பார்க்கறாங்க? வெளிப்படுத்தின விசேஷம் நான் காண்பிக்கிறார். 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிட்டு ஆங்கிலத்தில் வாசிங்க. Then I heard a voice from heaven. Then I heard a voice from heaven saying to me, right? Blessed are the dead. Blessed are the dead Who die in the Lord. Who die in the Lord. From now on. From now on. Yes, says the Spirit. Yes, says the Spirit. That they may rest from their labors. That they may rest from their labors. And their works follow them. And their works follow them. Hallelujah. ரோமர் 2:6-7 வாசிப்பு. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார். ஹல்லேலூயா. 7வது வசனம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து என்ன கண்டடையணுமா? மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஏமா நற்கிரியை எங்க கொண்டு போய் விடுது? நித்திய ஜீவன்ல கொண்டு போய் விடுது. ஹல்லேலூயா. ஆமென். சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்து மகிமை கனம் அழியாமையை தேடு. நற்கிரியை செய்தால் உனக்கு என்ன கிடைக்குது? மகிமை கிடைக்குது, கனம் கிடைக்குது, அழியாமை கிடைக்குது. ஆமென். சும்மா இல்லை, இதெல்லாம் சீக்ரெட் கத்தர் சிலதெல்லாம் வச்சிருக்காரு. அது உலக பார்வைக்கு ஃபூலிஷா இருக்கும், for you to become a fool. பட் தேவ பார்வையில நம்ம உலக பார்வையில தேவ பார்வையில நாம் ஞானிகளா இருக்க வேண்டும் என்றால் நற்கிரியைகளை செய்து நம்ம அழியாமையையும் கனத்தையும் மகிமையும் தேடிக்கொள்கிறோம். அது நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போய் விடுகிறது. ஹல்லேலூயா. அதனால் நற்கிரியை குறித்து சொல்ல ஏராளமான காரியங்கள் இருக்கு, நேரமில்லை. அந்த நற்கிரியை தொடங்கினவர் தொடர்ந்து நாம் அதில் பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கென்று கிருபையை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கார். கிருபை கொடுத்தாதாங்க யாருமே நற்கிரியை செய்ய முடியும். நான் செய்தேன்னு பெருமை பாராட்ட ஒண்ணுமே கிடையாது. ஆமென். நற்கிரியை செய்யறதுக்கு கூட தேவ கிருபை இருந்தாதான் செய்ய முடியும். அந்த கிரேஸ் இல்லைன்னா செய்ய முடியாது. செய்ய முடியலன்னா என்ன கிடைக்காது? மகிமையும் அழியாமையும் வேற என்ன கனமும் கிடைக்காது, நித்திய ஜீவனும் கிடைக்காது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிரியை செய்கிற கிறிஸ்தவனாயிரு, கிறிஸ்தவளாயிரு. ஹல்லேலூயா. அவன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன்னு தான் கர்த்தர் சொல்ல போறார் கடைசி நாள்ல. எவ்வளவு முடியுமோ அதிகமாக உங்கள் கணக்குக்கு பலனை பெருக செய்யுங்க. நற்கிரியை செய்து கர்த்தருடைய இருதயத்தை குளிர பண்ணுங்க, கர்த்தருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துங்க, கர்த்தரை மகிழ்ச்சியாக்குங்க. ஹல்லேலூயா. கஞ்சத்தன லோபித்தனத்தெல்லாம் விட்டுடுங்க. ஹல்லேலூயா. glory to God. ஏராளமான நற்கிரியை இவளிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தொற்காலை குறித்து சாட்சி நற்கிரியை செய்தவள். ஓ தான தர்மங்கள் கொர்நேலியை பத்து சாட்சி பரலோகத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. glory to God. praise the Lord. அது இல்லாமல் தேவ பக்தி எல்லாம் கர்த்தர் சமூகத்தில் எட்டவே இல்லை. ஆகினாலே ஒப்பு கொடுங்க. ஓ கஞ்சத்தனத்தை எல்லாம் விட்டு ரொம்ப ஞானமா இருக்கிறதா நினைக்காதீங்க. Hallelujah. glory to God. praise the Lord. glory to God. கணக்கு பார்த்து செலவு பண்ணி ஓ ஹல்லேலூயா. glory to God. கர்த்தருடைய காரியத்தில் தேவனுடைய ஆவியானவர் நடத்துதலின்படி ஓ பணத்தின் மேல் பற்றுதலாக இல்லாமல் நற்கிரியைகளுக்கு செய்வதற்கு நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு புஸ்தகம் நினைக்கிறேன் 6ஆம் அதிகாரம் அதில் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. glory to God. ஐஸ்வர்யத்தை கர்த்தர் எதற்கு நமக்கு கொடுக்கிறார்?
1 தீமோத்தேயு 6:17 இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் பேரிலே நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. இதற்கு தான் கர்த்தர் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். நம்ம ஞானிகளாய் சில காரியங்களை செய்து கர்த்தருடைய பார்வையில ஞானமற்றவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நன்மையை இழந்து போகிறோம். நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காதே சகலவித நன்மைகளை சம்பூர்ணமாய் அனுபவிக்கிறதுக்கு நம்ம கொடுத்த ஜீவனுள்ள தேவன் பேரில் நம்பிக்கை வைத்துட்டு நன்மை செய்ய நற்கிரியைகளிலே ஐஸ்வர்யவான்களாய் மாறி தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை தாராளம் கொடுக்கிறவர்கள் தாராளமாய் கொடுக்கிறவர்கள் சபை கொடுக்க தேவைக்கு அதுக்காக பிரசவம் பண்ற நினைக்காதீங்க. இந்த வசனத்தை இப்பதான் ஆண்டவர் ஞாபகப்படுத்துறார். உதார குணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏதோ அவுட் ஆஃப் கம்பல்ஷன், அவுட் ஆஃப் ஹalleluya மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் சிலர் மோட்டிவேட் பண்ணுவாங்க பார்க்கிறோம். It will give back, it will come back to you. No. மற்றவங்க மோட்டிவேட் பண்ணி மற்றவங்க சொல்லி ஏவி செய்யறது ஒரு நற்கிரியையே கிடையாது. தேவனால் ஏவப்பட்டு நற்கிரியை துவங்குகிறவர் தான். அவர் தான் உன்னை துவக்க வேண்டும், அவர் தான் உன்னை முடிக்க வேண்டும், நடுவில் நீ கிரியை செய்ய வேண்டும், ஒத்துழைக்க வேண்டும். இதுதான் சரியான நற்கிரியை. மற்றவங்க சொல்லி கொடுத்து பப்பட் மாதிரி கீ கொடுத்து கேட்டு வாங்கி நீ கொடுக்கறதுல அது கர்த்தர் பிரியமும் இல்லை, அது கர்த்தரால் வர்றதும் இல்லை. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், பொன்னாலே நித்திய ஜீவன் ஆண்டவர் சொன்னாரு ஐஸ்வர்யவான்கள் பரலோக இடத்துல பிரவேசிக்கவே முடியாது. அப்போஸ் நாங்கள் பவுலாக ஒரு வழியை கண்டுபிடிச்சு சொல்றாரு, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளணுமா, வரும் காலத்துக்கு நல்ல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணுமா, நீ நன்மை செய், நற்கிரியை செய். ஹல்லேலூயா. Praise God. Don't end up as a miser. Hallelujah. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துவக்கமும் முடிவுமாய் இருக்கிற எங்கள் அன்பின் தெய்வமே, அல்பாவும் உமேகாவுமாய் இருக்கிறவரே, உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் ஒவ்வொருவரோடு கூட பேசியிருக்கிற உங்களுடைய வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகள் செயல் வீரர்களாய் மாறட்டும் தகப்பனே. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டு அது பூர்ணமாய் முடிக்கிற தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ரட்சிப்பை நிறைவேற பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உதவி செய்யும். விசுவாசத்தையும் தோற்கிறோம் முடிக்கிறவருமே உடைய கரத்தில் கொடுக்கிறோம். நடுவில் எங்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து நீர் எங்கள் வாழ்க்கையில் இந்த விசுவாசத்தை பூர்ணமாய் முடித்து ஒவ்வொரு காரியத்தையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதான விசுவாசத்தோடு கூட செயல்பட்டு பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். அப்படியாக நற்கிரியையிலும் துவங்குறவர் முடிகிறவரப்பா, நாங்கள் நற்கிரியைகளை செய்ய கிருபையை பெற்றவர்களாக ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தானிக்கத்தக்கதாகவும் தானிக்கு மிஞ்சிய மக்கதேனிய மக்கள் செயல்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல கிருபையை எங்களுக்கு தான், அந்த கிருபையை பெருக செய்யும். நாங்கள் நற்கிரியிலே பெருகும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு கிருபையை பெருக செய்யுங்கப்பா. உமக்கு எல்லா துதிகான மகிமையை செலுத்துகிறோம். ஏமன் ஆண்டவரே, மகிமையும் கனத்தையும் அழிமையாமையையும் தேடி நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க இந்த கிருபை எங்களுக்கு தான். உமக்கு எல்லா துதிகான மகிமை வந்து யாரையும் ஆசீர்வதி தடைப்பட்டவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தான். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே.